பூனை வளர்க்குறவங்க தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கதவும் லாக்கில் தான் வச்சுருந்தேன், இந்த கதவும் லாக்கில் தான் வச்சுருங்க. அப்படி இருந்தும் இந்த ஜன்னல் எவ்வளோ ஹைட் இருக்குதா, இந்த ஜன்னல் வழியாக எது வந்துச்சுன்னு சத்தியமாக தெரியல. இதை உள்ளே வச்சு இந்த 2 பூனைக்குட்டியை தூக்கிடுச்சு. ரத்தம் தெரியுதா? இங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு நேற்று கதவு ஓப்பன் பண்ணுறேன், இங்கே பாரு, இங்கே கழுத்து ஃபுல்லாக ரத்தமாக ஒரு இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன், சரி இந்த குடை விழுந்து இதுவாகிடுச்சு போலன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன். சரி இன்னொரு பூனை எங்கடான்னு சொல்லி தேடி பார்த்தப்போ எப்படி எனக்கு போணுச்சுன்னு தெரியல. 2 கதவும் லாக்கில் இருக்குது. இந்த ஜன்னல் வழியாக அது அங்கே கிடக்குது பாருங்க. வால் எதுவுமே இல்லை, வால் எல்லாத்தையும் ஏதோ கடிச்சு தூக்கிடுச்சு. நான் என்ன நினச்சி, நேற்று சாயங்காலம் என்கிட்ட 7:30 மணிக்கு நான் இங்கே படுத்துருந்தேன், என் கூட விளாண்டுட்டு இருந்ததுங்க என் மேலே ஏறிட்டு. நைட்டு ஒரு 9 மணிக்கு வந்து பார்த்தா 2 பூனையும் காலி. 1.5 மணி நேரத்தில் எவ்வளோ ஹைட்டு, அந்த ஹைட்லேருந்து வந்து எப்படி வந்து தூக்குனுச்சு, என்ன பண்ணிச்சுன்னு ஒன்றுமே புரியல. அதை செஞ்சு பூனை வளர்க்குறவங்க இனிமேல் ரொம்ப ஃப்ரீயாகவே விட்டுறாதீங்க. ஒரு பொட்டிக்குள்ளேயாச்சும் அதை வச்சு முடிய வைங்க. நான் பண்ண தப்பு அதை செஞ்சு நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. ஒரு குட்டியை போய் புதைச்சிட்டு வந்துட்டேன். இன்னொரு குட்டி என்ன ஆணுச்சு, எங்கே போணுச்சு ஒன்றும் தெரியல. என் பாருங்க எவ்வளோ ஹைட்டு. எப்படி இருந்தாலும் என்னோட ஹைட் ஆகும். இப்போ நானே ஒரு 5.25 அடி, நான் எக்குனான்னு தொட முடியுது, அந்தளவுக்கு ஹைட்டு. இந்த குட்டி எங்கே போணுச்சு, என்ன ஆணுச்சு ஒன்றும் தெரியல. எங்கே இதில் இருந்தால் வெளில போய் தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ அது இன்னொரு பூனை வந்துச்சா, எதுவும் வந்துச்சு சத்தியமாக தெரியல. பூனையை சாப்பிடுமான்னு தெரியல. எது சாப்பிட்டாலும் அது கொலை பண்ணல, நான் தான் கொலை பண்ணியிருக்கேன். அதை என் ஃப்ரெண்டு அப்போவே சொன்னான், அந்த புட்டிலே வைடான்னு. நான் தான் ஃப்ரீயாக இருக்கணுமே, பாவம் எத்தனை நாள் தான் அடைச்சி கிடக்குன்னு சொல்லிட்டு அவுத்து விட்டு வந்தேன். தப்பு பண்ணிட்டேன். நேற்று இது சாக போகுதுன்னு தெரியாமல் என்கிட்ட விளாண்டுட்டு இருந்துச்சிங்க. நான் சும்மா அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன். நேற்று ஒரு 6 மணி அந்த டைமில் எடுத்த வீடியோ இது. 8 மணிக்கெலாம் ஆளுங்க இல்லை.